வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு குக்கிங்கில் ஆர்வமாக இருந்துச்சுன்னா இந்த ராமநாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டண்ட்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த ராமநாஸ் கிச்சனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா வீடியோஸ் உணவு சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஹோட்டலில் எப்படி சமைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வரப்போகுது. இது இல்லாமல் நம்ம வெளியே போய் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் us. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாட்டுக்கோழி கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1.5 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம். 8 வெங்காயம், 4 பச்சை மிளகா, 1 லெமன், 5 தக்காளி, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 2 பிரியாணி இலை, 4 லவங்கம், 2 அன்னாசிப்பூ, 2 பட்டை, 3 மராட்டி மொக்கு, சோம்பு, கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 கப் கிட்ட நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்பு. இப்போ செஞ்சிடலாம். குக்கரில் அந்த 1/2 கப் அளவு இருக்க நல்லெண்ணெயும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருங்க. நல்லெண்ணெய் செஞ்சால் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் சேர்த்துருங்க. பிரியாணி எல்லாம் சேர்த்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துருக்கோம். அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போது வெங்காயத்தை சேர்த்துடலாம். 8 வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கோம். பச்சை மிளகா ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்துருக்கோம்.
எப்பயுமே நாட்டுக்கோழி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிராய்லர் கோழியெல்லாம் விட நாட்டுக்கோழி பெட்டர் தான். இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஃபுட் கலர் வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கேசரி பவுட்ரு சும்மா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க, கலருக்காக. ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் சேர்க்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்க்குறோம். காரம் கொஞ்சம் பத்தலைன்றதுக்காக இதை நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறோம். லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. சிக்கன் வேக தேவையான தண்ணி சேர்த்துடலாம். 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. நாட்டுக்கோழி வேக டைம் எடுக்கும். நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போது குக்கர் மூடிடலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா குக்கர் மூடிடுங்க. லேசாக மல்லி இலைகளை மேலே தூவிடுங்க. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். 5 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். வாசனையான சுவையான நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த நாட்டுக்கோழி. நீங்களும் ஒரு முறை நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ. ஒத்த நாளில் தொப்ப வந்து சட்ட பட்டன் வெடிக்கட்டும். கம 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 சமையல்.